ஹாய் ஃபேமிலிஸ், கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ரசமலாய் ஜூஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் மில்க் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பால் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா பிசையும் போது சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக வரும். குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம். ரசமலாய் சேஃப் வந்துடும். ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் தண்ணி 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்ச பிறகு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்க அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண ரசமலாயை தூக்கி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரப்டி செய்யறதுக்கு 1.5 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதையும் 1/4 டம்ளர் பாலில் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் திக்காகும். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசமலாயும் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரும்போது நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக ரசமலாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.